ஸ்ரீமன்னாராயண ஹரிநாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஏம குண்டலமண்டிதாமல கண்டதே சமருதமோ சாத கும்பமயூர நேத்ர விபூஷணேன விபூஷிதோ சாரு நூபுர ஹார கௌஸ்துப கர்ணபூஷண பூஷிதோ பானுவம்ச விவர்தனம் பிரணமாமி ராகவ குஞ்சரோ. நாராயணியத்தினுடைய ராமாயண வைபவங்களை குருவாயூரப்பா நீ ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் பண்ணி மர்த்தியாவதார ஸ்தவகலு நியதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம்னு பலவிதமான தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ணையாமேன்னு கிருஷ்ணனே நான் ராமனாக அவதாரம் பண்ணேன்னு தலையசைக்க நாராயண பட்டத்திரி உயர்ந்த ராமாயண வைபவங்களை நாராயணிய ராமாயணமாக அனுபவிச்சுருக்கார். இந்த 34வது தசகத்துல விஸ்வாமித்ர மகரிஷி அயோத்திக்கு ராமனுக்கு உயர்ந்த இடத்துல திருக்கல்யாண மகோத்சவத்தை நடத்தணும்னு தசரதர் பிரயாசப்பட்ட போது அந்த ஒரு விவாகத்தை தானே நடத்தி வைக்கணும்ன்ற ஒரு ஆசையில அயோத்திக்குள்ள நுழைகிறார். தசரதர் விஸ்வாமித்ர மகரிஷியை வரவேற்கிறார். ஒத்தருக்கொத்தர் பெரிய உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு முந்து என் குலம் செய்தவம் என்று இனிது கூற முனி கூறும்னு உங்களுடைய வருகையானது எனக்கு என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால கிடைச்சதுன்னு வரவேற்க விஸ்வாமித்திரரும் தானும் என்னனைய முனிவரரும் இமயவரும் இடையூறொன்றுடையரானால் பன்னகமும் நகுவெள்ளி பணிவரையும் பார்க்கடலும் பதுமபீட தன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும் அணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் இல்லாது புகழுண்டோன்னு எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னு ஏற்பட்டால் நாங்கள் அயோத்தியில இருக்கக்கூடிய தசரதனான ஒன்ன தவிர வேற யார சரணடைவோம்? 10 திக்கிலையும் தேர செலுத்திண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெரிய வள்ளலாச்சேன்னு அவர்களிடத்துல ஒத்தருக்கொத்தர் வந்த விஸ்வாமித்திரரை எதுக்காக வந்திருக்கீர்னு தசரதரும் கேட்கல. இவ்வளவு வேகமா மூச்சை அரையறைக்க ஓடி வந்தவர் நான் ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கேன்னு விஸ்வாமித்திரரும் சொல்லல. ஒத்தருக்கொத்தர் புகழ்ந்துட்டே இருந்தாளாம். பட்டத்திரி சொன்னார், ராமாயண தர்மம் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவரை வாசல்லையே நிக்க வச்சு பேசக்கூடாது. நீங்க வரப்போறேன்னு எனக்கு தெரியாதே, பத்தான வெளியில கிளம்பின்னு இருக்கேன்னு அவரை பார்த்த உடனே வெளியில கிளம்ப கூடாது. அவரை ஐஷன் வந்து உள்ள உட்கார வைக்கணும். அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவர் குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும். வந்தவரும் தான் உள்ள நுழையச்சேயே தான் வந்த காரியத்தினுடைய கண்ணோட்டத்தோட வரக்கூடாது. உள்ள வரவேற்கிறவன் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டப்பறம் தான் அந்த காரியத்தை சொல்லணும். ஆக ராமாயணத்துல வரவேற்பதற்கு கூட பெரியவர்கள் வந்து ஒரு தர்மத்தை இப்படித்தான் ஒரு வழிவகைன்னு காமிச்சிருக்கா. அதனாலதான் விஸ்வாமித்திரரும் தசரதரும் அவ்வளவு சம்பாஷணம் பண்ணிட்டார். மெதுவா தசரதர் கேட்டார், கஞ்சதே பரமம் காமம் காரியமகமனம் பிரதி. வால்மீகி சொன்னார், மகரிஷே நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா என்ன காரியமாக அயோத்திய நோடி நீங்க வந்திருக்கேள், என்ன காரியமாக என்ன நோக்கி நீங்க வந்திருக்கேள், இந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க மகரிஷி சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பட்டத்திரி ஆச்சரியமா கோதண்டி கௌசிகஸ்ய கிரதுவரமவிதோ லக்ஷ்மணே நானு ஜாதகா யாதோ பூஸ்தாதவாச்ச முனி கதிதமனுத்வல்த்வ சாந்தாத்வகேதக. விஸ்வாமித்திரருடைய எண்ணம் என்ன? ராமன் அழிச்சுண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்திருக்கார் குருவாயூரப்பா. கல்யாணம்னு கேட்க வேண்டியது தானே தசரதா? நான் ராமனை அழிச்சுட்டு போறேன் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ல வேண்டியது தானே? ஒரு கலக்கமாம் விஸ்வாமித்திரருக்கு. நாம பாட்டுக்கு வந்த உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லி ராமனை அனுப்பு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா உடனே தசரதன் என்ன சொல்லக்கூடும்? மகரிஷே என்னமோ பெரிய விஷயம்னு நினைச்சேன், இதா விஷயம். உங்களுக்கு என்ன தெரியும் கல்யாணத்தை பத்தி? காட்டுல தபஸ் பண்ண வேண்டியவர்கள் எல்லாம் எப்ப கல்யாணம்னு ஆரம்பிச்சேன், ஆச்சரியமா இருக்க எனக்கு. என்னிலேருந்து நீங்க விஸ்வாமித்திரர் matrimonial.com ஒன்னு ஆரம்பிச்சிருக்க, எனக்கே புரியலையே. கல்யாணத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. அதை பத்தி நாங்க ராஜாக்களே உட்கார்ந்து நீங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம்.
அதனால அந்த கவலை வேண்டாம், நிச்சயம் அனுப்புறேன் சொல்லி அனுப்புறேன்னா விஸ்வாமித்திரருடைய காரியம் நடக்காம போயிடும். அதனால யோஜனை பண்ணாராம், கல்யாணம்னு சொல்லலாமா, இல்ல நாம ஏதோ ஒரு யாகம் பண்றதா சொல்லி அந்த யாகத்துக்காக ராமன் அனுப்புன்னு கேட்போம், கேட்டதுக்காக ஒரு யாகமும் பண்ணுவோம், பொய் சொல்ல வேண்டாம், ராமன் யாகத்தை காப்பாற்றட்டும். யாக சம்ரட்சணம் ஆன உடனே தசரதர்கிட்ட சொல்லாமையே ராமனை மிதிலைக்கு அழிச்சுட்டு போய் சிவதனுச உடைக்க சொல்லி ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுடலாம். இதுதான் நம்ம காரியம் நடக்கும். ஆக கல்யாணம்னு சொல்லலாமா யாகம்னு சொல்லலாமான்னு இவர் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு கலக்கத்தை தசரதர் பார்த்தார். நீங்க கலம்கிறத பார்த்தா, உங்களுடைய சிந்தனையை பார்த்தா, நாம சொல்ற காரியத்தை தசரதன் பண்ணுவானோன்னு யோஜனை பண்ற மாதிரி இருக்கு. கவலையே வேண்டாம், நீங்க சொல்ற காரியத்தால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதம் சசு ஜீவிதம், காரியத்தை சொல்லுங்கோன்னு சொல்ல விஸ்வாமித்திரர் யாகம்னு சொல்லலாம்னு முடிவெடுக்கலாமான்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கார். விஸ்வாமித்திரருக்கும் நம்ம கொஞ்சம் அவகாசத்தை கொடுக்கலாம். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுள்ளலாம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். பிரசித்தி பெற்ற தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய கும்பகோணம் கஷேத்திரத்தில் ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயில், பரபரப்பு மிகுந்த பஜார் வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலை நாம் தட்சிண அயோத்தி என்று அழைக்கின்றோம். இந்த திருக்கோயிலிலே ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்து விஸ்வாமித்திரரோடு இப்போது கிளம்ப இருக்கக்கூடிய காட்சிகள் முதல் பட்டாபிஷேகம் வரை சித்திர உருவமாக இங்கே பிராகாரத்திலே நம்முடைய உள் பிரதட்சணத்திலே வரையப்பட்டிருப்பது தான் இந்த திருக்கோயிலுடைய அழகான ஒரு அம்சம். இதோ நாம் இப்போது வலம் வரும்போதே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ராமனுடைய அவதார வைபவம், விஸ்வாமித்திரரோடு செல்வது, தான் வில்லை உடைத்து சீதையை கல்யாணம் செய்து கொள்வது, பரத சத்ருக்னன் அவர்களுக்கு அருகே பாதுகையை எழுந்தருள வந்து பாதுகா பட்டாபிஷேகம், இவ்வாறு ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டத்திலே அனுமான் சீதையினிடத்திலே அங்குள்யத்தை அளிப்பது, சூடாமணியை பெறுவது, மலையால் அணை கட்டி தான் லங்கையை அடைந்த ராவணனை அழிப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளி இருப்பது போல தான் புஷ்பக விமானத்திலே திரும்பி பட்டாபிஷேகத்தை செய்து கொள்வது போன்ற அவதாரம் முதல் பட்டாபிஷேகம் வரை ராமாயண காவியங்களை சித்திரரூபமாக பிராகாரத்தை வலம் வந்து கொண்டே நாம் தரிசித்துக் கொண்டு இதோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக இங்கு ஆச்சரியமாக அமைந்திருக்கக்கூடிய விமானத்தினுடைய ஒரு சேவையையும் நாம் அடைகின்றோம். இந்த விமானத்திலே மகாவிஷ்ணுவானவர் கையிலே சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு ஒருபுறம் லாவகமாக நின்ற திருக்கோலத்திலே கதையோடு காட்சியளிக்க, அருகிலே மகாலட்சுமியானவளுக்கு நாங்கள் இருவரும் தான் சீதையாகவும் ராமனாகவும் அவதரித்தோம் என்ற தங்களுடைய திருக்கோலத்தினுடைய திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றனர். விமான சேவையோடு உட்பிராகாரத்தை வலம் வருகின்றோம். அந்த பிராகாரத்திலே இதோ வராகமூர்த்தியானவர் சுதை வடிவத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, எந்த தேவேந்திரனுக்காக பகவான் ஸ்ரீராம அவதாரத்தை எடுத்தாரோ அவர் ஐராவதத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஆச்சரியமான வைபவம். பக்தர்களே, இந்த திருக்கோயில் தட்சிண அயோத்தி என்று அழைக்கப்படுவதால் இங்கு பெரிய விசேஷம். ராமநவமி உற்சவத்திலே இங்கு எம்பெருமானுக்கு புஷ்பக விமானமாகவே நடைபெறக்கூடிய திருத்தேர் மகோத்சவமானது இங்கு மிகவும் பிரசித்தியான உற்சவமாக கருதப்படுகின்றது. நாம் செய்த பாக்கியம், வீட்டில் இருந்தவாறே என்றோ நடந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருத்தேர் வைபவத்தை இதோ கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் வீதியிலே பக்தர்கள் எல்லாம் ராமா ராமா என்று ராமனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே தேர் வடத்தை இழுக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு காட்சியையும், அதோ புஷ்பக விமானம் போன்ற அழகிய திருத்தேரிலே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியானவர் பட்டாபிஷேக அலங்காரத்தோடு உயர்ந்த மாலைகளை சார்த்திக் கொண்டு அழகான கிரீடத்தோடு ஒருபுறம் சீதாதேவியானவள் அழகாக பரிமளிக்க, மற்றொரு புறம் லக்ஷ்மண சுவாமியும் தான் காட்சியை அளிக்க, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்ற ஒரு பக்தி வெள்ளத்திலே தேர் வடம் பிடித்து இதோ திருத்தோருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ராமர் சீதை லக்ஷ்மணர் சகிதமாக ஆனந்தமாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய
இந்த ஒரு வைபவமானது அயோத்தியிலே அபியசிஞ்சன் நரவியாகிரம் என்ற பட்டாபிஷேக வைபவத்தை நமக்கு ஞாபகப்படுத்த திருத்தேரனுடைய திவ்ய தரிசனத்தோடு கும்பகோணம் வீதியிலிருந்து இதோ குருவாயூருக்கு விஸ்வாமித்திரர் தசரதரிடத்திலே பேசக்கூடிய ஒரு வைபவத்தை சிரவணம் செய்வதற்காக நாம் திரும்பிவிட்டோம். அவரும் தான் வந்த காரியத்தை யாகமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். யாதோ போகோம் தாத்தமாச்சா முனி கதித மனுத்வல்வ சாந்தாத்வகேதக. தசரதா, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயமா தான் வந்திருக்கேன். விஸ்வாமித்திரர் சொல்றார், காட்டுல ஒரு யாகம் பண்றேன். அந்த யாகத்தை சித்தாசிரமம்ன்ற ஒரு இடத்துல பண்றேன். அந்த யாகத்தை நான் செய்யக்கூடிய காலத்துல மாரீச்சன் சுபாகோனு தாடகையினுடைய புதல்வர்களாகிய 2 பயங்கரமான ராட்சசால் என்னுடைய யாகத்துக்கு தடங்களை உண்டாக்குறா. அவர்களை அழிக்கணும். கம்பர் அழகா சொன்னார், தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்வி கிடையோராய் தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்றடை காம வெகுளியன நிருதர் இடை விலக்க வண்ணம் செருமுகத்து காத்தீயன. தசரதா, ஒரு மனிதனை எது கெடுக்கும்? 2 கெடுக்கும். ஒன்னு காமம், இன்னொன்னு வெகுளி. ஆசை கெடுத்துரும், இல்லைன்னா கோபம் கெடுத்துரும். ஒரு மனிதன் தன்னையும் உலகத்தையும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த 2 பேரையும் ஜெயிக்கணும். அது போல என்னுடைய யாகமாகிய மனிதனை காமம் என்னும் மாரீச்சனும் கோபம் என்னும் சுபாகமும் கெடுக்கிறார். அவர்களை ராமச்சந்திரமூர்த்தியை அழித்து என்னுடைய யாகத்தை காப்பாத்தி கொடுக்கணும். செருமுகத்து காத்தீயன. காப்பாத்தனம்னு யாகம்னு சொன்ன உடனே ராமன்றதையே காதல வாங்கிக்கலவர். யாகம்னு சொன்ன உடனே தசரதர் எழுந்துட்டாராம். விஸ்வாமித்ர மகரிஷே, கவலைப்பட வேண்டாம், இதுக்கே இவ்வளவு பூர்வ பீடிக்க காம வெகுளி என்னன்னு. யாகம் மாரீச்சன் சுபாகவை அழிக்கணும், அவ்வளவுதானே. கிளம்புங்க, நானே இப்ப கிளம்புறேன், உங்க கூட வரேன், 10 திக்கிலையும் தேரை நிறுத்துறேன், யார் வந்தாலும் அழிச்சுடுறேன்னு குருவாயூரப்பா தசரதர் எழுந்துட்டார். விஸ்வாமித்திரர் மனசுல சிரிச்சுட்டாராம். உண்மையா நம்ம காரியம் யாகத்தை காப்பாத்துறதா கிடையாது. நம்மளுடைய சிந்தனை என்ன? ராமன் அழிச்சுட்டு போய் சீதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். 60,000 வயசுல இந்த கிழவர் நான் வரவும் கூட நான் வரவும் கூட என்ன இவரை மிதிலைக்கு அழிச்சுட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? உண்மையான விவரத்தை நம்மளால சொல்ல முடியாம இருக்கேன்னு. தசரதா, நீ வர வேண்டான்னார். என்னுடைய மந்திரிகளை அனுப்பட்டுமா? காவலாளிகள் யாரையாவது அனுப்பட்டுமா? சேனாதிபதிகளை அனுப்பட்டுமா? யார் வேணும்னார். அப்ப இவா யாருமே எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது நின் சிறுவர் நாள் வரினவும். உனக்கு 4 பிள்ளைகள் இருக்காளோன்னு ஆரம்பிச்சாராம். தசரதருக்கு கவலை. 4 பேர்னு பூர்வ பீடிக்கையை போடுறாரே, இதுல ராமனை கேட்டுவிடக் கூடாதுன்னு விஸ்வாமித்திரர் என்ன கேட்க போறார்னு தசரதரும் அவளோட இருக்கார். பட்டத்திரியும் தொடருகிறார். விஸ்வாமித்திரர் யார கேட்டார்? ராமாயணத்தினுடைய தொடர்ச்சி என்ன நாராயணியத்தில போன்ற ஒரு வைபவங்களை கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருக்கோயிலிலே சித்திர உருவத்திலே பட உருவத்திலே மூலமூர்த்தியான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.